2 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. 2 நாடுகளுக்கும் பரஸ்பர நம்பிக்கையுடன் கூடிய ஒரு நீண்டகால நட்பு எங்களுக்குள்ளார இருக்குது. 2 பேரும் மனம் திறந்து நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் பேசிக்கொள்வோம். இந்தியாவை குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை யாரும் அழுத்தம் கொடுத்து அவரை அடிபணிய வைக்க முடியாது அப்படிங்கிறத பாயிண்ட் பிளாங்காக நியூஸ் சேனலுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, பெட்ரோல் எங்களுக்கு வாங்குறாங்கன்னா எங்கள்கிட்டேருந்து அணுசக்திக்கு தேவையானது அமெரிக்காவே எங்கள்கிட்டேருந்து வாங்குதா, நீ வாங்கலாம், இந்தியா எங்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்காரு. இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வெஸ்டர்னோ யூரோப்போ மோடியை அடிபணிய வைக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? அவர் சொன்னது சத்திய வார்த்தை. ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாட்டின், அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணியாத ஒரு நாட்டை, சீனாவை விட இன்றளவும் மிக வலிமையாக இருக்கக்கூடிய ரஷ்யாவின் அதிபர் இப்படி சொல்லியிருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது, நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் வீக்கான பிரைம் மினிஸ்டர்னு ராகுல் காந்தி அவரை சொல்றாரு. அவரு என்ன நினைப்பாரு, ஜெனிசட் கலவரம் ஊரெல்லாம் பத்தி எரிஞ்சு இந்த ஆட்சியே ரொம்ப ஷேக் ஆகி இந்த ஷேக்கத்தை நான் ஓடி போன மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்து இப்போ இந்த முகமதா அவர் பேர் என்ன, யூனுஸ், அந்த மாதிரி ஒரு பப்பட். இவர் மன்மோகன் சிங் எப்படி பிரதமராக இருந்தார், ஏன் இவ்வளவுலாம் சுற்றி வளைச்சி பேசுவானே. மன்மோகன் சிங்கை கேவலப்படுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை, இவங்க தான் அவரை கேவலப்படுத்தினாங்க. இவங்க கேவலப்படுத்தினாங்க. அவர் நிற்கும் போது கூட தோலை தட்டி கூப்பிட்டு அந்த அம்மாவே இவர் தான் எனக்கு நான் வச்சிருக்கிற பிரைம் மினிஸ்டருங்கிற லெவலில் அவங்க பல வெளிநாடு டிக்னிட்டரிஸ்க்கு அறிமுகப்படுத்தினா நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருந்தால் ராகுல் பாராட்டுவார். ராகுல் பாராட்டாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். ராகுல் ஏசினா ஏசப்படுபவன் நல்லவன், ராகுல் பாராட்டினா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ இவர் பிரதர்னு சொல்கிறாரு ஸ்டாலினை, அதனால தான் நம்ம பாராட்டுறாரு. அது நல்ல வேலை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க. இப்போ தமிழ்நாட்டில் திமுக யாரையாவது பாராட்டிச்சுன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஒன்று பிரிவினைவாதியாக இருப்பான், இல்லை நக்சல் ஆதரிக்கிறவனாக இருப்பான், இல்லை அவன் ஊர் அடித்து ஒலையில போடுறவனாக இருப்பான், இல்லை நம்பர் 2 வியாபாரம் செய்கிறவனாக இருப்பான், இல்லை சாராயம் காய்ச்சிறவனாக இருப்பான், அவன் இல்லை ஒரு மோஸ்ட் அன்எத்திக்கல் ஃபெலோவாக இருப்பான், இல்லை அன்ரூலி எலிமெண்ட்டாக இருப்பான், இல்லை ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக இருப்பான். இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் திமுக பாராட்டும். அவங்க என்னைக்காவது யாரையாவது நல்லவங்களை பாராட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரேர். அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. ஜெயலலிதா, நம்மளுக்கு ஒன்றும் ஜெயலலிதா வக்காலத்து வாங்கி நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு வச்சுங்க, எங்களுக்கு சமமாக நின்று போரிட்டவர் அவர் அப்படின்னு பெருமை பீத்திப்பானுங்க. நீங்கள் வாழக்கூடாது என்று தான் நினைத்தோமே தவிர வாழக்கூடாது என்று இந்த மாதிரி இவனுக்கு பைத்தியம் மாதிரி ஏதாவது உருட்டிட்டே இருப்பானுங்கன்னு வச்சுங்க, இவனுக்கு லூசு பயலுங்க. அந்த மாதிரி இப்போ ராகுல் கற்றாரே காமுறுவர். அதனால ராகுலும் ஸ்டாலினும் ஒரு திராசின் 2 தட்டுகள், ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். இதில் புட்டினை நான் இன்னும் கொஞ்சம் வியந்து போய் பார்க்குறேன். காரில் அழைச்சிட்டு போய் பேசி அந்த சம்பவம் இப்போதான் 2 மாதம் இருக்குமா, காரில் சைனாவுக்கு போயிட்டு வந்து சைனாவில் நீங்கள் வெளியிலேருந்து பேசினா கூட இது வரும்னு சொல்லி மோடிக்கு சில குறிப்புகள்லாம் கொடுத்து எச்சரிக்கையும் செஞ்சு காஷன் பண்ணி ஒரு உற்ற சகோதரன் மாதிரி நடத்தினவர். இன்னைக்கு சொன்ன இன்னொரு வார்த்தை, நான் என்னுடைய எல்லா விஷயங்களையும் மோடிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டேன். இந்த போரோட ஆரம்ப காலத்திலேருந்து நான் இப்போ இது வரைக்கும் எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நாம் இப்போ நீங்களும் நானுமே இருக்கேன். நான் காலையிலேருந்து எங்கே போனேன், யார்கிட்ட ஃபோனை பேசினேன்னு உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் கௌதம்கிட்ட சொல்லுவீங்க, இல்லை இந்த ஜெயஸ்ரீகிட்ட சொல்லலாம், இல்லை உங்கள் வீட்டம்மாட்ட சொல்லலாம், யார்கிட்டையாவது சொல்லலாம். நீங்கள் அதை வச்சு என்ன கிண்டல் பண்ணலாம், ஏதாவது ஒன்று இது பண்ணலாம். சாதாரணமாக இருக்கக்கூடிய நானே உங்கள்கிட்ட என்னதான் பேசினா கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக நான் இருக்கேன். ஆனால் புட்டின் அந்த எச்சரிக்கையெல்லாம் இல்லாமல் எந்த அளவில் அவர் மோடியை நம்பி ஒரு சாதாரண மனிதர்களுக்குள்ளேயே பரஸ்பரம் நம்பிக்கை எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அது எவ்வளவு நாள் எடுக்குங்கிறதெல்லாம் தாண்டி மோடி எப்பேற்பட்ட ஒரு ஆளுமையாக இருந்தால் உலகத் தலைவர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருப்பார் பாருங்க. சீனா அதிபரும் இங்கே வந்தார், நமக்கு எதிரி நாடு தான். ஆனால் 2 நாள் இங்கே சென்னையில் இருந்து மகாபலிபுரத்துக்கு மோடியோட பல்வேறு விஷயங்களை பேசி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டெஃப்யூஸ் ஆச்சு.
ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை இருக்கும்போது கூட ரெண்டு பேர்ட்டையும் பேசியிருக்கோம். உக்ரைன்ட்ட நம்ம சில விஷயங்களை நம்மளால சாதிச்சுக்க முடியுது. ரஷ்யாட்டையும் நம்ம குரூட் ஆயிலேருந்து எல்லாம் வாங்கி அவங்கள்ட்டையும் நம்மளால நாளை வரைக்கும் ரஷ்யா நம்மளுக்கு உற்ற தோழனா இருக்கான். இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் ஈரானுக்குமே பிரச்சனை நடக்குது. இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை. அதுல வந்து இஸ்ரேல் நமக்கு நட்பு நாடு. இஸ்ரேல் என்ன சொல்றான், நீ காஷ்மீரை என்கிட்ட 24 hours கொடு, நான் இந்த பயலோட என்ன பண்றேன் பாருங்கிறான். எனக்கு கூட ஒரு ஆசை, இது ஒரு 24 hours இல்லை, ஒரு மாதம் இஸ்ரேல்கிட்ட கொடுத்து ஏன் காஷ்மீர் மட்டும் நம்ம பாரத நாடு முழுக்க சல்லடையாக சலிச்சு தேசபக்தர்கள்லாம் இங்கே இருக்கட்டும். இந்த தேச விரோத சக்திகள் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ரோஹிங்கியாக்களுக்கும் இங்கே திங்கிறது கக்குஸ் போகிறது எல்லாம் இங்கே, ஆனால் விசுவாசம் வேற எங்கேயோ இருக்குல்ல, அவனெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடு. ஒன்று போய் நீ வெஸ்டர்ன் காட்டில் வச்சுப்பியோ காசாவில் வச்சுப்பியோ அது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நமக்கு ஆசைகள் இருக்குது, ஆசை இருக்குது, தாசல் பண்ண அதிர்ஷ்டம் இருக்குது, கழுத மேய்க்கன்னு காலம்தான் நம்ம பதில் சொல்லணும்னு வச்சுங்க. இஸ்ரேல் ஒரு பக்கம் நமக்கு நல்ல நட்பு நாடாக இருந்தால் கூட நம்ம பாலஸ்தீனா எங்களுக்கு நீண்ட நாள் நட்பு நாடு. நான் சாதாரண சுயம் சேவக் கடைநிலை சங்கி நானே அப்படி நினைக்கும் போது மோடிக்கு அது தெரியாதா? பாலஸ்தீனை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நல்ல பாமா மாறும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமையா இருக்கும். இருந்தாலும் பெரிய மனசோட அவங்களையும் அரவணைச்சு ஈராக் அவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணி என்னென்னலாம் நம்ம நாட்டுக்கு தேவையானதை எடுத்துக்க முடியுமோ அதனால தான் உலகத் தலைவனாக இன்றைக்கு ஒப்பற்ற தலைவனாக நரேந்திர மோடி உருவாகியுள்ளார். அதைக்கு புத்தினே சாட்சி, புத்தின் வாயாலேயே இன்றைக்கு அதை ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்துள்ளார்.